10 ஆண்டுகளுக்கு முன் லாரியினால் கை நசுக்கப்பட்ட பெண்ணுக்கு 7.1 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கும்படி மோட்டார் சைக்கிள் நிறுவனத்தின் காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிரான வழக்கில் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சரண்யாவுக்கு எலக்ட்ரானிக் ஆர்த்தோடிக் கையை வாங்குவதற்கும் அவ்வப்போது மாற்றுவதற்கும் பராமரிப்பதற்கும் 6.9 மில்லியன் ரிங்கிட்டும், மேலும் அவர் அனுபவித்த வலி மற்றும் துன்பத்திற்காக 2,15,000 ரிங்கிட் வழங்கும்படி நீதிபதி ஜரீஃபா ஜைனல் ஆபிடின் தீர்ப்பளித்துள்ளார். பிராக்கியல் பிளாக்சஸ் என்ற காயத்தினால் சரண்யா பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது இடது கையை பயன்படுத்த முடியவில்லை. விபத்திற்கு பிறகு 2 கைகளையும் பயன்படுத்த வேண்டிய எளிய கடமைகளை செய்ய முடியாமல் அன்றாட தேவைகளுக்கு கூட தனது தாயார் நாகசித்ராவை சரண்யா நம்பியிருக்க வேண்டியுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதியன்று அப்போது 12 வயதாக இருந்த சரண்யா பள்ளி முடிந்து தனது தந்தை மகேந்திரன் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த போது கில்லான் காப்பார் பெர்சியரன் ஹம்சா அலாங்கில் மற்றொரு மோட்டார் சைக்கிளில் மோதியதால் விபத்துக்குள்ளானார். அந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி ஷாஸ்ரின் ஹாசன் மரணமடைந்ததோடு சாலையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட மகேந்திரனும் சரண்யாவும் லாரி செல்லும் பாதையில் விழுந்தனர். லாரியினால் நசுக்கப்பட்டதால் அந்த விபத்தில் மகேந்திரன் உயிரிழந்ததோடு சரண்யா தலையில் காயத்திற்கு உள்ளாகி அவரது கையும் நசிந்தது. தனது தாயாரின் மூலம் சரண்யா லோரி ஓட்டுநர் மற்றும் ஷாஸ்ரின் மோட்டார் சைக்கிள் காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிராக 2018ஆம் ஆண்டு வழக்கு தொடுத்தார்.